ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜ்ஜே கிரியேஷன். இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்து வந்து எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியுன்றதை தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கலாம் லைனிங் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்டு, அது ஃப்ரண்ட்டு மேலே லைனிங் கிளாத்தை கட் பண்ணதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டாக் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு இது ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். அந்த துணி வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி கிராஸாக அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் ஸ்டிஃபாக கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்னஸாக இருக்கும். ஃப்ரண்ட்டு சைடில் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்கு தைச்சிட்டோமா, இப்போது கீழே பார்டர் சைடு அதையும் அப்படியே தைச்சிக்கணும். தைச்சிட்டு இந்த சைடு இது மட்டும் தைச்சிங்க. அதே மாதிரி இந்த சைடு தைச்சிட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. கை சைடெலாம் வந்து தைக்கவே தைக்காதீங்க. கை சைடு கொஞ்சம் துணி விட்டே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பிட்ட பிறகு அதை இது பண்ணணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நெக்கு கீழே ஃப்ரண்ட்டு பீஸ் வச்சுட்டு பேக்கில் வந்து இந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு நெக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறமா கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கு கீழே பார்டரு இந்த சைடு இதெல்லாம் மட்டும் தைச்சிடுங்க. தைச்சிட்டு இப்போ வந்து இந்த நெக்கை கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நெக்குக்கு மட்டும் எப்போவுமே சும்மா லைட்டாக அங்கங்கே ஒரு கட் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ரவுண்டு ஷேப் நம்ம என்ன ஷேப் எடுக்கணுமோ அது க்ளீனாக நமக்கு வரணுன்றதுனால இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க. இப்போது இதை இந்த கைக்கு நம்ம தைக்காமல் இருக்க பார்த்தீங்களா, அந்த இதில் இருந்து நீங்கள் திருப்பிக்கணும். ஃபுல்லுத்தையும் திருப்பிக்கிட்டேன். கீழே பார்டர்
நெக்கு எல்லாமே அப்படியே வந்து அப்படியே திரும்பிடும் பாருங்கள். இதையும் ஏன் தைக்க சொன்னேன்னா, நம்ம இங்கே எப்படியும் வந்து அளவு எடுத்து நம்ம தைக்கிறதுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த த்ரெட்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த இது வராமல் அப்படியே அழகாக நீட்னஸாக இருக்கும் பாருங்கள். அதுக்காக தான் வந்து இந்த சைட்லேயும் நீங்கள் தைச்சிக்கோங்கன்னு சொல்கிறது. இப்போது இது திருப்பியாச்சு. இது திருப்பிட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இதை திருப்பிட்டு உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு பைப்பிங் நெக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் பைப்பிங் வச்சு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பைப்பிங் வச்சு நீங்கள் நெக்கு தைச்சிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு தையல் போட்டுறேன். நெக் வந்து அப்படியே தைச்சி வச்சிடணும். தைச்சிட்டு இப்போது இந்த பார்டர் நல்லா க்ளீனாக மடிச்சுக்கோங்க. க்ளீனாக மடிச்சுட்டு இப்போ தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அதோட பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் இந்த இப்போ நம்ம தைச்சோம்னா இங்கே சைட்லலாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி திருப்பிக்கிட்டிங்கன்னா நம்ம திரும்பவும் நம்ம அளவு வச்சு நம்ம ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும் போதெல்லாம் நமக்கு எப்படி இருந்தாலும் இவ்வளோ தொலைவு நம்ம தையல் போடுவோம். அப்போ உங்களுக்கு இந்த எட்ஜில் வந்து நல்லா கரெக்டாக இதே மாதிரியே இருக்கும், அந்த த்ரெட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெல்ட்டுக்கிட்டேயும் கரெக்டாக இருந்துடும், நெக்கும் கரெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைம் தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும். இந்த மாதிரி துணிங்க இருக்கும்போது நமக்கு ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதுலேயே வந்து நீங்கள் கரெக்டாக பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி இதுக்கு இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு சைடில் லைனிங்கை வச்சு திருப்பினா தான் அது பேக்குக்கு போகும். அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ரண்ட்டு வச்சு அதே மாதிரி இதுக்கும் சைடு தைச்சிடுங்க. மற்றபடி கையுக்கும் தைக்க வேணாம், இந்த பெல்ட்டு சைடு கச்சோலி சைடும் நீங்கள் தைக்க வேணாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கணும்.
இதுக்கும் நெக்கு அதே மாதிரி தான் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுங்க. அப்படி விட்டு திருப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் தச்சிடுங்க. தச்சிட்ட இந்த மாதிரிலாம் க்ளீனாக தச்சிட்ட பிறகு இப்போது டாட்டு பிடிச்சிடணும். டாட் வந்து கரெக்டாக குறிச்சிட்டு இப்போ இங்கேருந்து வந்து நமக்கு 3 சென்டிமீட்டர் 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேருந்து இப்படி குறிச்சிக்கோங்க 3 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடும் 3 இன்ச்சு. இது ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணிக்கிட்டு பட்டன் கொக்கி சைடு காஜா சைடு தைக்கணும். பாருங்க, இது ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணிவிட்டு கொக்கி சைடு காஜா சைடு தைக்கணும். அதேமாதிரி இங்கே இப்போ நீங்கள் நம்ம இப்படி பண்ணும் போதே வந்து இதுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த இதில் வந்து இப்படி எடுத்துடுங்க. இப்படி இப்போ நீங்கள் இப்படி இது பண்ணிங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து நமக்கு இங்கே நிற்கும். அதே மாதிரி தான் இது இப்படி பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இப்படி வரும். இதுக்கு ஈக்குவலாக இதை எடுத்துக்கோங்க. தச்சதுமே வந்து கரெக்டாக பாயிண்ட் குறிச்சிங்கன்னா நம்ம இப்படி வச்சாலே வந்து கரெக்டாக இப்படி நிற்கும். இப்போது இந்த த்ரெட்டாக வர்றது எல்லாத்தையும் கட் பண்ணணுங்க. பட்டி இது மேலே ஒரு சைடு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு பார்த்து இது பண்ணி, இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு. மேலே ஒரு துணி, அதுக்கப்புறம் கீழே ஒரு துணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ண துணியை இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே தைங்க. இதை வந்து நீங்கள் இப்படி மடக்கி இப்படி எடுத்துக்கோங்க.
இந்த சைடும் அதே தான். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு அடியில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தான் வரும். அதனால் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை தைச்சிட்டு அப்படியே இதை வந்து இப்படி சுருட்டிக்கோங்க. இப்படி சுருட்டி இப்படி இங்கே அடியில் இருக்கிறது வந்து ஒரே பீஸு, மேல் பக்கம்தான் வந்து 2 பீஸ் வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு க்ளீனாக அப்படி தைச்சிருங்க. இந்த பீஸில் தையல் வராதபடி பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்படி நல்லா இப்படி சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு இதை வந்து அப்படியே எப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு எல்லா பீஸும் கரெக்டாக கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ இப்படி தைச்சதுமே இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட, ஏன்னா எல்லாமே உள்ளே தான் போக போகுது. இதை உள்ளே இருந்து இப்படி இழுத்தோம்னா க்ளீனாக வந்துடும். இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா அதுதான் இங்கே மேல் பக்கமும் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் அடி பக்கமும் நல்லா க்ளீனாக இருக்கும். நமக்கு அந்த ப்ளவுஸு இந்த மாதிரி துணி வந்து எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து மடித்து தைச்சிட்டிங்கன்னா இங்கேயும் க்ளீனாக இருக்கும், நமக்கு இங்கேயும் க்ளீனாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். நல்லா இழுத்துட்டிங்கன்னா அதான் இந்த இதில் மட்டும் தையல் விழாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உடனே வந்து இழுத்தா உடனே வந்துடும். நல்லா இந்த பக்கமும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஃபினிஷிங்கு, இந்த பக்கமும் க்ளீனாக இருக்கும் ஃபினிஷிங்கு. மேலே போட்டு அதே மாதிரி கீழே ஒன்று போட்டணும்.
பாருங்கள், எல்லாமே நல்லா க்ளீனாக கரெக்டாக ஃபினிஷிங் ஆகியிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த துணி வரதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த துணியெல்லாம் வந்து அப்படியே த்ரெட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி திருப்பி மடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த சைடு கீழெல்லாம் வந்து நமக்கு துணியெல்லாம் வரவே வராது, நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ இது பட்டன் ஸ்டாண்ட் காஜா சைடு. காஜாவும் கொக்கியும் தைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, இது ரெண்டும் வந்து ஒரே லெவலில் இருக்குது. அப்போ தான் நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா கூட கரெக்டாக வந்து நிற்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த நெக்கோடு விட்டுட்டிங்கன்னா ஓகே, இந்த நெக்கு வேணால் அதுலேயே எனக்கு பைப்பிங் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பைப்பிங் வச்சிங்கன்னா கூட அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே இதுவாகாது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து ஒரே அளவே இருக்குது. இப்போ இந்த கச்சோலியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, இந்த டாட்டும் கரெக்டாக இருக்குது, நெக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கொக்கி சைடு காஜா சைடு தைச்சிடணும். இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே மடித்து தைச்சி இருக்கிறதுனால நம்ம இதை ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி தைச்சிடுங்க, அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிடலாம். கீழே நிறைய இருந்ததுன்னா அது கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு இதை மடக்கி அப்படியே ஃபோல்டு பண்ணிடணும். இப்போ நீங்கள் இது இங்கே ஃபோல்டு பண்ணும்போது இதை இப்படி மடக்கிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இதை மடக்கிட்டு வச்சுட்டு இப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. துணி எதுவும் தெரியாத இது பண்ணிங்க. இது ஃபுல் பண்ணி வச்சுங்களே. இப்போ காஜா அதே மாதிரி கொஞ்சம் துணி விட்டுக்கோங்க. காஜாவுக்கு நீங்கள் துணி விட்டுக்கிறதுக்கு முன்னே மேலே வந்து எதுக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க.
ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக துணி விட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிடுறேன். அதை அப்படியே திருப்பிக்கிட்டு இப்போ இதை ஃபோல்டு பண்ணுங்க. ஸ்டிச் பண்ண மேலே ஸ்டிச் பண்ண வரும்போது அதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதுக்கு எப்படின்னா இந்த ஸ்டிச்சு இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக மடிட்டு இந்த ஸ்டிச் பண்ணுறதோட ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த ஸ்டிச் பண்ண இடத்துலையே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படியே உள்ள மடக்கியே எடுத்துகிட்டு வாங்க. இங்கே கிட்ட வரும்போது இங்கே லைட்டாக ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிவிட்டு இங்கே மேலே கொஞ்சம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போடணும். ஒரு தையல் போட்டு திரும்பவும் இன்னொரு ஸ்டிச்சு போட்டு விட்டுடணும். காஜாதும் க்ளீனாக முடிஞ்சிருச்சு. கொக்கி சைடும் க்ளீனாக ஆச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லுமே மேலே கீழே எல்லாம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதையும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்பவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒன்று ஹைட்டாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொக்கி சைடும் காஜா சைடும் தைச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடித்ததுமே கூட இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் கரெக்டாக. இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடணும். அளவு பார்த்துட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது என்னெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். பாருங்க, இதுவும் கரெக்டாக இருக்குது ஹைட்டு. அப்படியே எல்லா ஸ்டிச்சும் போட்டுருங்க. இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஷோல்டரு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பின் ஒன்று, ஒரு குண்டூசி ஒன்று குத்திக்கோங்க. இந்த மாதிரி குத்திட்டு பாருங்கள். இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி அப்போ த்ரெட்டெல்லாம் தெரிஞ்சதுன்னா உடனே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் க்ளீனாக இருக்கும். நல்லா க்ளீனாக வந்து இப்படி பார்த்துக்கோங்க. நல்லா க்ளீனாக எக்ஸ்ட்ரா என்ன இருக்குதோ அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஷேப் எடுக்கிறது இவ்வளோதான். வெறும்னு இவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் ரைட்டாக இங்கேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தள்ளி இது பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா லைட்டாக இந்த ஷேப் வரணும். இங்கேயும் அதே தான் வச்சிட்டிங்கன்னா லைட்டாக இந்த ஷேப் லைட்டாக மட்டும் எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா கைக்கும் நம்ம எடுப்போம், அதனால் கைக்கும் வந்து லைட்டாக வந்து ஷேப் எடுத்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை சும்மா லைட்டாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து தைக்கும் போது க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கை. இப்போது கை இது வந்து அக்கல்கிட்ட வந்து நமக்கு துணி பத்தாததுனால இந்த மாதிரி பீஸே எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துட்டு மெயின் கிளாத்துக்கும் பீஸ் பத்தலை, லைனிங்க்கும் பீஸ் பத்தலை. அதனால் எல்லாத்துக்கும் இதுக்கும் லைனிங்க்கும் இந்த மாதிரி பீஸ் எடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் இது 4 சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறது. கரெக்டாக இதில் கூட நீங்கள் மேலே கீழே பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதாவது ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு இது இதே மாதிரி 4 சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள். இப்போது 4 சைடுமே வந்து 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸு இதுக்கு அதே மாதிரி லைனிங்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டுக்கு மேலே தான் வந்து இந்த லைனிங் கிளாத்தை வைக்கணும். லைனிங் கிளாத்தை நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த திருப்பி இருக்கிற பக்கம் வெளியில் வரணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணது உள்ளே போகும். நமக்கு இங்கே வெளிப்பக்கம் வந்து க்ளீனாக இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா எட்ஜிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த சைடும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இப்படி திருப்பிடுங்க. இப்படி திருப்பிட்டிங்கன்னா கைக்கிட்டையும் அந்த த்ரெட்டு மாதிரி வராது. நூலெல்லாம் வரும் இந்த ப்ளவுஸுங்கெல்லாம். ஏன்னா இப்போ ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலாம். சப்போஸ் ஓவர்லாக் பண்ணாததுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு இந்த ஓரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரிலாம் வராமல் க்ளீனாக இருக்கும். இப்போ இது போல் தையல் போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா நமக்கு இவ்வளோ ஸ்டிச்சு போட தான் போகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு சைடில் தான் போகுமே. இப்போ இதை நல்லா ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் போட்டுருங்க. ஏன் நல்லா ஓரத்தில் போடணும்னு சொல்லணும், அப்போ தான் இந்த லைனிங் கிளாத் வந்து நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் இதையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பெரிய தையல் போட்டு இதை கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கைக்கும் போட்டுக்கோங்க. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெரிய தையல் போட்டு கட்டுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட ப்ளவுஸை அடையாளம் எவ்வளோன்னு குறிச்சிக்கோங்க. இங்கே ஆமூலி எங்கே வருதுன்னு பார்த்துங்க. கரெக்டாக இந்த இடத்துல வருது. நம்ம கரெக்ட் அளவு இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அதோட அளவு கை இதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. வந்து
இங்கே இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இவ்வளோ தான் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டீங்களா இன்ஸ்டேட்டில் இது ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது 7 இருக்குது. 7.2 இருக்குது. இதெல்லாம் 3 மைனஸ் பண்ணுங்க. 1 2 3 மொத்தம் எவ்வளோ 4.2. இங்கே ஆமுல் வந்து இங்கே இருக்குது. 4.2க்கு இங்கே குறிக்கணும். நீங்கள் அதை குறிச்சிட்டு இங்கே அளவு இது ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி எடுத்துட்டு வாங்க. இங்கே இருந்து தான் இப்போது ஃப்ரண்ட்டில் இது பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கை இருக்குது பார்த்தீங்களா, அதை இதன் மேலே அப்படியே அளவு வச்சுக்கோங்க. நாலுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ கைக்கு ஃப்ரண்ட்டு ஷேப் எடுக்கணும். இதுவும் அதே தான். இது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இங்கேருந்து லைட்டாக இங்கேருந்து இந்த ஆமுல் இங்கே இருக்குதுன்னா அதில் ஒரு 1.5 இன்ச்சு முன்னாடியே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஆமுல் அந்த இது வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இந்த விட்டுட்டு அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து கட் பண்ணணும். இங்கேயும் விட்டுடணும், இங்கேயும் வந்து விட்டுடணும். இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுடுங்க, இங்கே ஆம்பளைக்கிட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுடுங்க. அப்படியே திருப்பி இந்த சைடு தைக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்துட்டு தைங்க. மாற்றி தைச்சிட்டிங்கன்னா கையோட ஷேப்பே வந்து மாறிடும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுடுங்க. இப்போ இது ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ எடுத்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டு இங்கே நீங்கள் இதில் ஃப்ரண்ட் அளவு எங்கே குறிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். இது ஃப்ரண்ட் இருக்குது. இது வந்து இந்த சைடு ஃப்ரண்ட்டு எங்கே நம்ம ஷேப் கட் பண்ணோமோ அதே தான் வந்து நம்ம ப்ளவுஸ்லேயும் ஃப்ரண்ட்டு ஷேப் கட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஷேப் கட் பண்ண பார்ட்டு தான் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதனால் எப்போவுமே இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் சைடு வருது. உடனே வந்து இன்னொரு கிளாத் எடுத்துங்க. இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்படி வைங்க. இப்படி வச்சிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு உங்களுக்கு வந்து அப்படி இதுவாக இருந்ததுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு அது பேக்குன்ட்டு. அப்போது இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டுக்கு போகும், பேக்குக்கு போகும். மாற்றி தைச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கையோட ஷேப்பு முதுகு எல்லாமே வந்து ஷேப் வந்து மாறிடும். இந்த சென்டரை ஃபஸ்ட்டு வந்து சென்டரை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது
கரெக்டாக அளவு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது கொஞ்சம் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும்ட்டு அதே அளவே வந்து பாடிக்கும் கைக்கு எல்லாத்துக்குமே வச்சிங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக அப்படியே நிற்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கவே இருக்காது. கரெக்டாக வந்து அதே மாதிரியே இந்த கையும் ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கம் எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த கச்சோலிக்கும் க்ளீனாக இருக்கும், இந்த சைட்லையும் க்ளீனாக இருக்கும், எல்லாம் க்ளீனாக இருக்கும். இப்போ இதை இது பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அளவு எடுத்து பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னும் இங்கே டாட்டு பிடிக்கல. அளவு எடுத்து பார்த்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த டாட் வந்து நான் ஏன் லாஸ்ட்டாக இது பண்ணேன்னா, இப்போ நம்ம கம்மியாக இங்கே வந்து கொஞ்சமாக தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாகவே வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே டாட் பிடிக்கிறதுனால பிடிச்சோம்னா லாஸ்ட்டாக பிடிச்சிங்கன்னா நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இது இந்த 2 டாட்டு பிடிச்சாச்சிங்களா? இந்த 2 டாட்டு பிடிச்சிட்ட பிறகு நீங்கள் திரும்பவும் அளவெடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கொக்கி சைடு இது காஜா சைடு இது இந்த மாதிரி அளவெடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஃபுல்லுமே எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணது இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இது வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி த்ரெட்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள்.
அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டாக அந்த ஃபுல்லுமே வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த த்ரெட் இது அந்த பிசுறுங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து அதேமாதிரி கையையும் வந்து அளவு பார்த்துங்க, ஆமுல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ப்ளவுஸ் பார்க்கறதுக்கே வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எந்த இடத்துலையும் நமக்கு பிசுறு இருக்காது. வெறும் வந்து இந்த கைக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணுவோமே தவிர இந்த சைடில் இந்த கச்சோலிக்கிட்ட எங்கேயுமே இந்த பேக்கு எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த பிசுறு இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.